அதிமுகவிலிருந்து திரு காரை செல்வராஜ் அவர்கள் இருக்கிறாரு. சார் வணக்கம் சார். நீங்க ஒரு கூட்டணி கட்சி, நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? திமுக தரப்புல இருந்து ரெண்டு முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க. திமுக மட்டும் இல்ல, அதிமுக, பாமக உள்ளிட்ட பல கட்சிகளும் கூட கேட்டுட்டு இருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும். அதுல என்ன தயக்கம் உங்க கூட்டணிக்கு? இல்ல, அது இதாவது நீங்க இந்த காவிரி பிரச்சனையும் மேகதாது குறித்து பேசுகிற பொழுது அரசியல் கூட்டணிகள் இதையெல்லாம் தாண்டி தமிழகத்தினுடைய டெல்டா பகுதி விவசாயிகள் உட்பட 20 மாவட்ட மக்களினுடைய குடிநீர் பிரச்சனை என்று வருகிற பொழுது ஒரு தனி இயக்கம் சார்ந்தோ இல்ல கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காகவோ கருத்துக்களை பதிவிடுவது என்பது சரியாக வராது என்றுதான் நான் எண்ணுகிறேன். இதுல காரணம், கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், தாவேகாவினுடைய ஆதரவு நிலையில் இருக்கிறோம் என்பதற்காகவே நான் இந்த காவிரி பிரச்சனையும் மேகதாது பிரச்சனையும் அணுக வேண்டும் என்று சொன்னால் அது சரியாக இருக்காது. பொதுவான தளத்தில் இருந்துதான் இதை பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். முதல்ல இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மேகதாதுவிற்காக 12 விவசாய சங்க தலைவர்களை அழைத்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னாலே ஒரு 4 மணி நேரம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே செய்தி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் ஒன்றிய அரசுதான், பாஜக அரசுதான் தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு கொண்டிருக்கிறது, ஒன்றிய அரசின் மீதுதான் நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே அதை மிக அழுத்தமாக சொல்லி வருகிற எங்கள் அன்பு தலைவர் வைகோ 2 நாட்களுக்கு முன்னால் நீங்களோ அல்லது உங்கள் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய தாவேகாவோ பிரதமரை போய் ஏன் சந்திக்கல, நீர் ஜல்சக்தி துறை அமைச்சரை ஏன் சந்திக்கலன்னு திமுக கேட்கறாங்க. உங்க முன்னாடி தானே கேட்டாரு. இந்த பிரச்சனை 20 நாளா பத்தி எரியுது தமிழ்நாட்டுல. இதுக்கு தீர்வு காண தாவேகா அரசு அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அதாவது தாவேகா அரசு என்பது புதியதாக ஆட்சியில் அமர்ந்திருக்கிற அரசு. ஏற்கனவே தம்பி மதிவாணன் அவர்கள் சொன்னது போல ஆட்சியில் இருந்து நிர்வாகத்தில் அனுபவம் மிக்கவர்களாக இருப்பவர்கள் இங்கே யாரும் இல்லை. அமைச்சர்கள் கூட புதியவர்கள் தான், செங்கோட்டையன் அவர்களை தவிர. அதிகாரிகள் கூட நிறைய மாற்றங்களை இந்த காவேரி பிரச்சனையும் மேகதாது பிரச்சனையும் கடந்த காலங்களில் அறிந்திருந்த அதிகாரிகள் அங்கே தொடர்கிறார்களா, இல்லை அதிகாரிகளுடைய மாற்றங்கள் கூட நடந்திருக்கிறதா என்கிறது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நடக்கிற ஒரு இயல்பான நடைமுறை. ஆட்சிக்கு இந்த 2 மாதங்களுக்குள்ளாக முழுமையாக ஒரு செய்தியை படித்து அறிந்து கேட்டு அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டுதான் ஒரு செய்தியை பேச முடியுமே தவிர தொடர்ந்து ஆட்சியில் இருந்த இயக்கங்கள் செய்கிற அணுகுமுறையை புதிதாக ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் செய்துவிட முடியும் என்று நினைப்பது நான் தவறாக கருதுகிறேன். ஆனாலும் இது போன்றது ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த செய்திகளை செய்ய வேண்டுமோ அதை முன்பே செய்திருக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பேச வேண்டும் என்பதில் இருக்கிற நியாயத்தையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் அனைத்து கட்சியினுடைய செயல்பாடுகள் என்ன என்பதும் காவிரி பிரச்சனையிலும் மேகதாது நிலையிலும் தமிழகம் என்ன நிலையில் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது என்பதுதான் எல்லோருக்கும் தெரியுமே. இதற்கு புதிதாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஆரோக்கியமானதுதான். ஆனால் அதையே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைப்பதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. காவேரி நீர் பிரச்சனை என்பது ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழக அதிமுக ஆட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமாக இருந்தாலும் இந்த 2 நிலைகளில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் என்கிற வரலாறு அனைவருக்கும் தெரிந்ததுதான். தமிழகத்தினுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து கொள்வதுதான் முக்கியமே தவிர எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு செய்தால் ஆரோக்கியம், செய்யவில்லை என்றால் அது ஒரு குற்றமாக எடுத்து பேசுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது, இதுல ரொம்ப முக்கியமான செய்தி நம்ம இதுல பேசப்படணும். ஏன் பாரதிய ஜனதா கட்சி இதை முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, நீங்க முதல்ல வாரியம் அமைக்க வேண்டுமா, வாரியம் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசு அழுத்தம் கொடுத்தது. ஆணையம் அதிகாரம் மிக்கதாக வெளியில் தோன்றினாலும் அந்த ஆணையத்தால ஒரு புல்ல கூட புடுங்கி போட முடியாது. கர்நாடக அரசு மறுத்தால் ஆணையம் கொடுக்கிற செய்திகளை மீண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லுகிற பாணியைத்தான் வழியைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். வாரியம் என்று ஒன்று அமைந்தால்
அந்த நீரை பகிர்ந்து கொடுக்கிற, அணையை திறக்கிற நிர்வாக அதிகாரம் அந்த வாரியத்திடம் வரும் என்று தமிழக அரசாங்கம் கடந்த காலங்களில் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மிக அழுத்தங்களை கொடுத்தது. ஆனால் ஏதோ ஒரு ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லை என்று பல மாதங்கள் அது கிடப்பில் போட்டு வாரியத்தை அன்றே இவர்கள் அமைத்திருந்தால் இன்றைக்கு கர்நாடகாவும் தமிழகத்திலும் இருக்கிற 2 மாநில மக்களுக்கு இடையே, 2 மாநில மக்கள் மட்டுமல்ல விவசாயிகளுக்கு இடையே இருக்கிற இந்த ஒரு அழுத்தமான சூழ்நிலை இல்லாமல் வாரியமே முன்னின்று அதை திறந்து விடுகிற பொழுது கர்நாடகாவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் திறக்கவில்லை என்று தமிழ்நாடு கோரிக்கை தான் வைக்க முடியும். அதை முதலில் வாரியத்தை கொண்டு வராமல் ஆணையத்தை கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகே சார், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கல, துரிதமான நடவடிக்கைகள் இல்லைங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்கு. இல்லங்க, அது குற்றச்சாட்டு தான் நான் இருக்குன்னு தான் சொல்றேனே. ஜூன் மாசம் சொல்றீங்க குற்றச்சாட்டு இருக்குன்றீங்க. அப்ப தாவேக அரசு கூட்டணி அரசாக இருந்தாலும் காவேரி விவகாரத்துல மதிமுகவை சாட்டிஸ்பேக்ஷன் பண்ற மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடலங்கிறது தான் உங்க கருத்து? அது நாங்க மதிமுகவுடைய நிலைப்பாடு என்பது பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வராது. நாங்க ஏற்கனவே அறிக்கை கொடுத்துட்டோமே. தாவேகாவுடைய நிலைப்பாடு, தாவேகாவுடைய செயல்பாடு மதிமுக எப்படி பாக்குது இந்த காவிரி விவகாரத்துல மட்டும்? இல்ல, கடந்த 20 நாட்கள் செயல்பாடு முதல்ல பதில் சொல்லிட்டேன். கடந்த முதல் நாளே நான் பதில் சொல்லிட்டேன். நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் விரைவாக இதை எடுத்திருக்க வேண்டும் என்கிற பார்வையில் மாற்று கருத்து இல்லை. சரி, ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். மதிமுகவே ஆட்சியில் இருந்தாலும் இதைத்தான் சொல்ல வேண்டும். விரைவாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப ட்ரிபியூனல்ல தண்ணி திறந்து விட சொல்லியிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும்னா அதுதான் சொன்னாங்க. இப்ப மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை போய் பார்த்திருக்கணும், பிரதமரை போய் பார்த்திருக்கணும், அழுத்தம் கொடுத்திருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எதுவுமே செய்யல. குறிப்பா முதலமைச்சர் இங்க கர்நாடகத்துக்கு போறாருன்னு ஒரு தகவல் சொல்லுது. போறாரா போகலையாங்கிறதே வெளிப்படையா அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. இது தாவேகாவுடைய பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. இதை வெளிப்படையா அறிவிக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேள்வி கேட்கிறாங்க. இல்ல நீங்க ஜல்சக்தி ட்ரிபியூனல் வந்ததற்கு பிறகு நீங்க பிரதமருக்கு கடிதம் எழுதினாலே போதும். இப்ப நேரடியாக பார்த்து என்ன சாதிக்க போறீங்க? சேலத்துல நம்ம என்ன சார் நேரடியா பார்த்து என்ன சாதிக்க போறீங்க? இல்ல கடிதம் மட்டுமே எழுதிக்கிறோம்னு சொல்லி கடந்த காலங்களில் தாவேகா விமர்சனம் செய்திருக்கிறது. இன்னைக்கு அதே செயலை தாவேகாவும் செய்யும்னா திமுகவுல தாவேகா எங்க மாறுது? ஏற்கனவே ஆட்சியில் அமர்ந்தவுடன் முதல் சந்திப்பில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த கடிதம் எதை கொடுத்தாரு? காவிரி பிரச்சனையை தீர்க்க வேண்டும், மேகதாது பிரச்சனையை தீர்க்க வேண்டும், அது கற்றுக் கொடுக்க ஒரு பெரிய கடிதம் திமுக அதிமுக 1000 கடிதம் கொடுத்து வந்தாரு. ஏங்க அதைத்தாங்க, அதாவது பிரதமர் சந்திச்சுட்டு வந்துட்டாருன்னு சொல்றேன்ல. சந்தித்து கொடுத்து கடிதத்தை கொடுத்து அவர்கிட்ட அழுத்தம் கொடுத்து இதையெல்லாம் தமிழகத்திற்கு தேவை, தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்று தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் கடிதமாக கொடுத்து பிரதமரை சந்தித்து வந்ததற்கு பின்னால் சரி சார், தொடர்ந்து பேசுவோம்.